தொல்லருங்காலம் எல்லாம் பழகினும் துயரெல்லாம் புரிந்தவர் உள்ளம் துயார் பொருந்துவர் எதிர்த்த ஞான்றே இதை வந்து உணர்வும் ஒன்ற இருவரும் ஒரு நாள் உற்ற எதிர்ப்பகலம் போல கழுவினர் எழுவின் தொகுதார். உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னார். தொல்லரும் காலம் எல்லாம் பழகினும் தூயரெல்லாம் புல்லர். எவ்வளவு காலம்தான் பழகியிருந்தாலும் மன தூய்மை என்று இல்லாதவர்கள் இருவர்ல ஒருவருக்கு மன தூய்மை இல்லாமல் இருந்தால் கூட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர மாட்டாங்க. உள்ளம் தூயர் பொருந்துவர். கொஞ்ச நேரமே அதுக்கு வந்து உணர்ச்சி பழகுதல் வேண்டாம். உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை. உள்ளம் தூயார் பொருந்துவர். எதிர்ந்த ஞான்றே எதிர்பட்ட அந்த சமயத்திலேயே ஒல்லை வந்து உணர்வும் ஒன்ற வேகமாக இருவருக்கும் உணர்ச்சி தோன்றி இருவரும் நாளுற்ற எல்லியும் பகலும் போல ஒரு நாள் உற்ற எல்லியும் பகலும் போல தழுவினர் எடுவின் தோழர். தூண் போன்ற தோள்களை உடையவர்களாக அவர்கள் ஒரே சமயத்திலே தோன்றிய இரவும் பகலும் ஒன்றை ஒன்று தழுவி கொள்வது போல விபீஷணன் இரவு, சுக்ரீவன் பகல். அவங்களுடைய நிர்வாகங்கள் இருவரும் ஒரு நாளுற்ற எல்லியும் பகலும் போல தழுவினர் எழுவின் தோழர். தழுவி கொண்டார்கள். தழுவினர் நின்ற காலை தாமரை கண்ணன் தங்கள் முழுமுதற் குலத்திற்கேற்ற முறைமையால் ஓகை மூல வழுவலில் அபயம் முன்பால் வழங்கினன் அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவில் என்ன கதிரவன் சிறுவன் சொன்னான். தழுவினர் நின்ற காலை அப்படி தழுவி கொண்டு நின்ற சமயத்துல சொல்றார், சுக்ரீவன் சொல்றான், தாமரை கண்ணன் தங்கள் முழுமுதல் குலத்திற்கேற்ற முறைமையால் தன்னுடைய இக்ஷ்வாகு குலத்துக்கு ஏற்ற தன்மையினால அந்த மாறாத வழக்கத்தினால உவகை மூட சும்மா இல்ல அவன் மனசோட சந்தோஷத்தோட வழுவலில் அபயம் சற்றும் தவறாததாகிய அபயத்தை உனக்கு தந்தான். அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவில் சீக்கிரமா வந்து அவனுடைய பாதத்தில் விழுவாயாக என்று கதிரவன் சிறுவன் சொன்னான். சுக்ரீவன் சொன்னான். சிங்கமேர் அணையான் சொன்ன வாசகம் செவி புகாமுன் கங்குலி நிறத்தின் ஆன்றன் கண்மழை தாரை கான்ற அங்கமும் மனமும் மனமதென்ன குளிர்ந்தல் அவ்வகத்தை மிக்கு பொங்கிய ஓகை என்ன பொடித்தன உரோமப்புள்ளி. அங்க வந்து பகலும் இரவும் சேர்ந்தா போல தழுவினார்கள் இருக்கா. யாரா அந்த இரவு அப்படின்னா கங்குலின் நிறத்தினான் போட்டார்கள். கம்பர் ஞாபகமா போடுவாங்க. சிங்கையேர் அணையான் சொன்ன வாசகம் செவி புகாம காதுல அந்த வாக்கியம் முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி காது போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி பிகரேட்டிவா பாருங்க. வாசகம் செவி புகாமுன் அப்படி காதல் விழறதுக்கு முன்னால இந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு முன்னால கங்குலை நிறத்தினான் தன் கண் மழைத்தாரை காண்ட. அவனுடைய கண்ணானது மழையை போல நீர் சிந்தியது. அங்கமும் மனம் அது என குளிர்ந்தது. அங்கமும் மனம் அது என மனசு குளிர்ந்தது, அப்புறம் தான் உடம்பு குளிர்ந்ததுதான். அது என குளிர்ந்ததுன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். அங்கமும் மனம் அது என குளிர்ந்தது, மனத்தை போல குளிர்ந்தது. அங்கமும் மனமும் அது என குளிர்ந்தது. எது அது? கண்ணது விழுது தார, அது என குளிர்ந்தது. அகண்டை மிக்கு அகத்தை மிக்கு அவனுடைய மிக்கு பொங்கிய உவகை என்ன? அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட உவகையால மகிழ்ச்சியால மகிழ்ச்சி எப்படி பொங்கியதோ அப்படி ரோம புள்ளி மயிர்கூச்சம் பஞ்சன சிவக்கு வென்றால் தேவியை பிரிந்த பாவி தேவியை பிரித்த பாவி வஞ்சனை கிளைய வெண்ணை வருக வென்றருள் செய்தானோ தஞ்சன கருதினானோ தாழ்சடை கடவுளுண்ட நஞ்சன தனையதென்றோ நாயகன் அருளினாயன். பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளையன் என்னை வருகை என்று அருள் செய்தானோ தஞ்சன கருதினானோ தாய் சடை கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தேன் என்றோ நாயகன் அருளின் நாயகன். ராமரை பார்த்துடுறார்.
லட்சுமணன் வானரசேனை இதெல்லாம் புழுதியில நடந்து வந்த காரணத்தினால எல்லாம் பூராவுமே எல்லாம் புழுதி அடர்ந்திருக்கு. இந்த புழுதி அடர்ந்த மேனியோடு இருக்கக்கூடிய ராமனை பார்த்தோன்னே விபீஷண சிவபூஜை பண்றேன், ராவணனோட இருந்து சிவபூஜை பண்றேன், தான் கும்பிட சிவபெருமான் தான் வந்துட்டாரோ, அப்ப இவரை நான் போய் அடையணும்னா நான் மோசமானவனாச்சே, எப்படி நான் சிவனை அடைய முடியும்னா விஷமே அடைஞ்சது இல்லையா? அதுபோல தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சு என சிறந்தேன் என்றேன். அதாவது ரொம்ப பேரு சிவபெருமான கும்பிடுறதுக்கு முன்னால நீலகண்டத்தை கும்பிட்டுருவாங்க. காரணம் என்னன்னா சிவனை அடைந்த நஞ்சுக்கு கூட அனைவராலும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தகுதி உண்டாகிவிட்டது. அது சொல்றான் பஞ்சு என சிவக்குங்கிறது இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். உன் காலுக்கு மருதாணி இடுறேன்னு சொல்லும் போதே கால் சிவந்துருமா சீதைக்கு. பஞ்சு என சிவக்கும் அப்பேற்பட்ட காலையுடைய அந்த சீதையை வஞ்சித்து பிரித்த பாவி, அழைத்து கொண்டு வந்த பாவி வஞ்சனுக்கு இளைய எண்ணெய். இப்ப நானும் ஒரு வஞ்சகனா தானே இருக்கணும், அவன் கூட பிறந்தேங்கிறது எனக்கு குலத்துல, அந்த குலத்துல பிறந்துட்டேன், நான் அந்த குலத்தை விட்டு நீங்க ஆகணுங்கிற ஒரு வேகம் அவனுக்கு இருக்கு. பின்னால் வரப்போறத அதை பத்தி அந்த எண்ணெய் வருகைன்னு அருளிட்டான். தஞ்சென கருதினானோ, என்னை அவனுடைய அடைக்கலம் என்று கருதி விட்டானோ, நான் என்ன ஆனேன்? தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சு என சிறந்தேன். கிவாஜா இதுக்கு எழுதியிருக்காரு. ராமனை பார்த்தா சிவபெருமான் மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னா காட்டுல எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு புழுதியோட அவர் இருக்கார், தடாமுடியோட வேற இருக்கார். அவரை பார்த்தா சிவபெருமான் மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு நிஜமாவே சிவன் உண்ட விஷத்தை போல எனக்கும் பெருமை உண்டாயிடுமோன்னு நினைச்சு நஞ்சேன தகையனன்றோ நாயகன் அருளின் நாயேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பாட்டுல என்ன விஷயம்னா சீதையை பத்திய மென்ஷன் இந்த இடத்துல வரணுங்கிறதே இல்லை. அவனை விட்டுட்டு நான் வந்துட்டேன், விட்டு அடைக்கலமா போறேன், இவன் பரம்பொருள், அவன் மோசமானவன், அவ்வளவுதானே. இந்த சீதையை இவன் வாயால சொன்னோன்னே சீதையின் மூலமாக புருஷகாரத்தினால் ராமனின் திருவருளை பெறுகிறான்ங்கிற வைஷ்ணவ வியாக்கியானம் அதுல இருக்கு. வானர புருஷகாரம் சொன்னீங்க, அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இது வானரம்ங்கிறது புருஷகாரம்னா ரெக்கமெண்டேஷன், அவ்வளவுதான். அதான் இப்ப அவர் வானர புருஷகாரத்துல தானே வந்திருக்காரு. அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்ப சீதையை சொன்ன உடனே கிடைச்சிருக்கு, ஒரிஜினல் புருஷகாரமே கிடைச்சிருக்கு. ஏன்னா சீதை வானரத்தினால தானே விபீஷணனுக்கு ஒரு இது. அதான் மருளுரு மனத்தினான் என் வாய்மொழி மறுத்தான், வானத்து உருளுரு தேறினானும் இலங்கை மீதோடு மன்றே, தெருளுரு சிந்தை வந்த தேற்றம் மீதாகிற் செய்யும் அருளுது வாயிற் கேட்டேன், அருளுது வாயிற் கேட்டேன் பிழைப்பரோ அரக்கரானோ. மருளுரு மனத்தினான் என் வாய்மொழி மறுத்தான், வானத்து உருளுரு தேறினானும் இலங்கை மீதோடு மன்றே, தெருளுரு சிந்தை வந்த தேற்றம் ஈதாகின் செய்யும் அருள் ஈதாகின் கேட்டேன் பிழைப்பரோ அரக்கரானோ. மருளுரு மனத்தினான் மயக்கத்தை உடையவனாகிய ராவணன் நான் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தான், என் வாய்மொழி மறுத்தான். இப்ப என்ன ஆகும் சொன்னா, இதுவரையிலே சூரியனுடைய தேர் லங்கையின் மேல ஓடவில்லை, இனிமே ஓட ஆரம்பிச்சிடும். கரங்கு கால் புகா கதிரவன் சொல்லியிருக்கான். அது மாதிரி இந்த இடம் ராவணனாக பர்மிஷன் கேட்டுதான் சூரியன் வருவான். வானத்து உள்ளூர் தேர்வனும் இலங்கு மீதோடும் என்று தெருளொரு சிந்தை வந்த தேற்றம் ஈதாகின் செய்யும் அருள் ஈதாகின். இவனுடைய தெளிவு கொண்ட சிந்தையில வந்த முடிவு இது என்றால், அவன் எடுத்துக்கொண்ட தீர்மானம் இது என்றால், என்பால் வைத்த கருணை அருள் இது என்றால், என் கோலம் அழிஞ்சது. பிறப்பரோ அரக்கான என் குலம் அரக்கரானவர்கள் யாரும் பிழைக்க போவது. கெட்டேன்னா நான் கெட்டேன் இல்லை, தப்பா போச்சு போச்சுடா ரொம்ப நொந்துக்கிறான். ஏன்னா என் கூட இருக்கிறவா எல்லாரும் செத்து போட போறாடே, நான் மாத்திரம் தனியா நிற்க போறேங்கிறான். அதுதான் ஒரு விஷயம். தீர்வரும் இன்னல் தம்மை செய்யணும் செய்ய சிந்தை பேரருளாளர் தத்தம் செய்கையில் பிழைப்பதுண்டோ, கார்வரை நிறுவி தன்னை கடலழ கலக்கம் கண்டும் ஆர்களை அமரர் உய்ய அமிழ்து பண்டளித்ததன்றே. தீர்வரும் இன்னல் தம்மை செய்யணும் செய்ய சிந்தை பேரருளாளர் தம்சம் செய்கையும் பிழைப்பது.
தனக்கு ஒருத்தர் துன்பம் செய்வதாகவே இருந்தாலும் செம்மையான மனத்தை உடையவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து பிறழ மாட்டாங்க. துறவி ஆற்றில் விழுந்த தேடை அது கொட்டிது, கொட்டினால மறுபடியும் தண்ணியில் போட்டார், மறுபடியும் எடுத்தார், மறுபடியும் கொட்டிது, மறுபடியும் தண்ணியில் போட்டார். எடுத்துட்டே இருக்கும்போது அதான் கொட்டுறதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கொட்டுறது அதோட காப்பாத்துறது ஏன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரருளாளர்கள் தனக்கு இன்னல் விளைவித்தவர்களுக்கு கூட உதவியே செய்து கொண்டிருப்பார்கள். கடல் என்ன பண்ணித்துன்னு சொன்னா, கார்வரை நிறுவி கருத்த மலையை கொண்டு வந்து மத்தாக வடவரையை மத்தாக்கி வாசுகி நானாக்கி, கடல் வண்ணன் பண்டொரு நாள் தன்னை கனல் எழ கலக்க கண்டும் கடல் வயிறு கலக்கினார். கடல் வண்ணன் சிலப்பதிகாரம் ஆச்சரியம். வடவரையை மத்தாக்கி வாசுகி நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினை, கலக்கிய கை யசோதையா கடைகைகள் கட்டுங்கை மடங்களாய் மாரட்டாய் மாயமோ மருட்கைத்தை சிலப்பதிகாரம். கார்வரை நிறுவி கடல் மேல மத்தாக மலையை நட்டு தன்னை கனலெழ கலக்க கண்டும் கடல் வயிறு கலக்க கண்டும் ஆறுகளி, கடல் என்ன பண்ணிதுன்னு சொன்னா பதிலாக தன்னை தனக்குள்ள மலையை கொண்டு போட்டு தன்னை போட்டு கடைஞ்சு எடுத்தாலும், கடல் வயிறு கலக்கினாலும் அமரர் உய தேவர்கள் என்றும் அமரர்களாக வாழுமாறு அவர்களுக்கு அமிர்தத்தை தான் கொடுத்தது. கடலுக்கு அவ்வளவு கட்டப்படுத்தினாங்க, கடல் பதிலுக்கு அமிர்தம் தான் கொடுத்தது. அதுதான் தீர்வரும் இன்னல் தம்மை செய்யணும் செய்ய சிந்தை பேரருளாளல் தம் தம் செய்கையில் பிழைப்பதுண்டோ. இந்த கடல் மாதிரியே அவன், ஏன்னா ராவன் கடல் வண்ணன்ங்கிறது பேர் இல்லையா, அதனால துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன் என்னை உறவு வந்த அருளி மீளா அடைக்கலம் உதவினானே, அரவினை இறையும் இல்லா அறிவிலா அரக்கன் என்னும் பிறவியின் பெயர்ந்தேன் பின்னும் நரகின் பிழைப்பதானே. துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன் என்னை உறவு வந்து அருளி மீளா அடைக்கலம் உதவினானே, அரவினை இறையும் இல்லா அறிவிலா அரக்கன் என்னும் பிறவியின் பெயர்ந்தேன் பின்னும் நரகினின் பிழைப்பதானே. துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவர், துறவு என்ற தன்மையை உடையவர்களுக்கு அவர்களுடைய துணையை பூண்டவராகிய இறைவன் ராமன் என்னை உறவு வந்து அருளி, என்னை உறவென்று சொல்லி அருளி மீளா அடைக்கலம் உதவினான். அடைக்கலம் நீ கொடுத்துட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்றது, கொடுத்தா கொடுத்துதான். மீளா அடைக்கலம் உதவினானே, அரவினை இறையும் இல்ல அறிவில்லை, என்கிட்ட நற்செய்கையும் கிடையாது, நல்ல சிந்தனையும் கிடையாது, அறிவில்ல, அரவினை இறையும் இல்ல அறிவில்லா அரக்கன் என்னும் பிறவியின் தந்தை. அரக்கன், அரவினை இல்லாத அரக்கன், அறிவில்லாத அரக்கன் என்ற பிறவியிலிருந்து நான் மீண்டேன். இந்த வரி வேறையா இருக்கீங்க. மரவினை நீக்கலில்லா மாயமும் மாய வாழ்க்கை பிறவியும் பெயர்த்தேன். ஒரு பாடவேதம் இருக்கா, அறிவில்லா இவன் இந்த பிறவியும் பெயர்த்தேன்னு சொல்றது இவனுடைய நோக்கம். இந்த ராவணன் எந்த கோத்திரத்துல பிறந்தானோ அந்த கோத்திரத்தை விட்டு விலகி ராமனுடைய கோத்திரம் இல்லையா, தசரதனுடைய கோத்திரம், அந்த கோத்திரத்துக்கு வரணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதனால நான் என்னுடைய பிறவியை நான் முடிக்க போகிறேன்னு சொல்றான். பின்னால அது அந்த பாட்டு ஃபுல்லா வரப்படும், அருமையா சொல்றான். இது பிறவியின் பெயர்ந்தேன் பின்னும் நரகினின் பிழைப்பேன். இதுக்கு ஊமை சொல்றாரு வியாக்கியானத்துல, சாக்கடை தண்ணி கங்கையில போந்தோன்னா அதுவும் கங்கை ஆயிடும். ஒரே வார்த்தை, ஊரங்கண நீரோடி உறவு நீர் சேர்ந்தக்கால் பேரும் பெரிதாகி தீர்த்தமாம். ஊர் அங்கண நீர், ஊர்ல ஒரு சாக்கடை நீர், உறவு நீர் சேர்ந்த கால் நல்ல வாய்க்கால்ல ஆறுல போய் சேர்ந்துட்டுனா அது பேரும் பெரிதாகி தீர்த்தமா எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க தீர்த்தம்னு. ஏன்னா அதனுடைய பேர் கூட வேற ஆயிடும், சாக்கடை நீர்ங்கிற பேர் மாதிரி புனித தீர்த்தம். பழைய பாடு சின்ன வயசுல படிச்சது. ஊரங்கண நீரோடி உறவு நீர் சேர்ந்த பேரும் பெரிதாகி தீர்த்தமாம்.
அறிவிலா அரக்கனின் பிறவியின் பெயர்ந்தேன் பின்னும் நரகனின் பிழைப்பார். நரகத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன். திருத்திய உணர்வு மிக்க செங்கதிர் செல்வன் செம்மல் ஒருத்தரை நலனும் தீங்கும் தேரினும் உயிரின் ஓம்பும் கருத்தினன் நன்றே தன்னை கடலடைந்தோரை காணும் அருத்தியன் நவலன் தாழா தேகதி அறிஞ என்றான். சுக்ரீவன் நடுவுல ஒரு வார்த்தை சொல்லிடுறான். திருத்திய உணர்வு மிக்க செங்கதிர் செல்வன் செம்மல், திருத்தப்பட்ட உணர்வு உடையவன், ராமனால திருத்தப்பட்ட உணர்வு உள்ள. இதுக்கும் வித்தியாசம் தான். திருத்திய உணர்வுனா இயல்பாகவே, திருத்தியன்னா செய்வன செயற்பாடு. செங்கதிர் செல்வன் செம்மல் சூரியனுடைய புத்திரனாகிய சுக்ரீவன் ஒருத்தரை நலனும் தீங்கும் தெரியணும். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியும், தெரியாம கிடையாது, தெரியும். இருந்தாலும் உயிரின் ஓம்பும் கருத்தினன். அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்துட்டான். தன் உயிரை விட மேலாக கருதுகின்ற தன்மையை உடையவன் ராமன். தன்னை கடல் கருத்தினன்றே தன்னை கடல் அடக்க தன்னிடத்தில் தஞ்சம் என்று வந்து புகுந்தவர்களை தன் உயிருக்கும் மேலாக பாதுகாப்பான். அவன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய ஆன்டிசைடன்ஸை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவனுடைய இது என்னங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. அடைக்கலம் கொடுத்தானா கொடுத்தது. காணும் அறுத்திய நமல், உன்னை பார்க்கணுங்கிற ஆசையோட காத்துட்டு இருக்கான். தாழாது ஏகுதி, நீ பாட்டுக்கு நெக்குறிக்கு நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. தாழாது ஏகுதி அறிங்க, காலத்தை வீணாக்காத, சீக்கிரமா வா, சீக்கிரமா போ, ஏகுதி அறிங்க என்றார். மொய்தவள் கிரிகள் மற்றும் பலவுடன் முடுகிச் செல்ல மைதவள் கிரியும் வேறு குன்றமும் வருவதென்ன செய்தவன் பயந்த வீரர் திரள்மரம் ஏழும் தீய எய்தவன் இருந்த சூழல் இருவரும் எய்தச் சென்றார். காட்சியை கற்பனை பண்ணிக்கணும். ஒரு மலை மாதிரி சுக்ரீவன், இன்னொரு மலை மாதிரி விபீஷணன், ரெண்டு பேரும் நடந்து வராங்க. பின்னால வரக்கூடிய குரங்குகள்லாம் மலமலையா வருது. மொய்தவள் கிரிகள் மற்றும் பலவுடன் முடிகிச்சார். வலிமை பொருந்திய மலைகள் இன்னும் பல மலைகளை சேர்த்துக் கொண்டு முடிகிச்சல வேகமாக போக மைதவள் கிரியும் மேரு குன்றமும் வர, இப்படி சுற்றி சூழ மலை கூட்டம் தொடர்ந்து வர மைதவள் கிரியும் விபீஷணன் அஞ்சன மலையாக விபீஷணனும் மேரு குன்றமும் பொன்மலையாக சுக்ரீவனும் வருவது என்ன செய் தவம் பயந்த வீரர் திரள் மரம் ஏழும் தீய செய்தவம் பயந்த வீரர், செய் தவம் பயந்த வீரர், தவம் தவத்தினாலே பயனை பெற்றவர்களாக இந்த வீரர்கள். திரள் மரம் ஏழும் தீய எய்தவன் இருந்த சூழல் இருவரும் எய்த சென்றார். 7 மரங்களையும் தீயுமாறு தொலைக்குமாறு அம்பு விடுத்தவனுடைய அவன் இருந்த இடத்துக்கு இருவரும் எய்த சென்றார். சொல்லிட்டார் ஆரம்பத்திலே, வையம் என்னை இகழவும் ஆசனக்கு எய்தவும் இது உரைப்பதே அதனை வைத வைவியன் மராமரம் 7 தொலை செய்த சொல் நின்ற தேயத்தை. முதல் பாட்டு ஆரம்பத்துல அவையர்களே சொல்றார். அதான் அந்த வரிகள்லாம் ஞாபகம் போகாது, கம்மனுக்கு திருப்பி வரும். நான் இதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல தேவாரத்தோட வரி ரொம்ப ஆச்சரியம். அதாவது நான் அவனை விட்டு மீளா அடிமை செய்வேன்னு சுந்தரமூர்த்தி சாமி உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. அதுல இவ மீளா அடைக்கலங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. அது படிச்சிருக்காரு கம்பர். பிரகலாதனை கல்ல கட்டி கடல்ல எரிஞ்சானே, கட்டுனை அதாவது பிரகலாதன் விஷயத்த அப்பரோட சேர்த்து எப்படியாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்பர் வரலாற்று பிரகலாதன் மூலமா சொன்னார்னு தான் ஒரு ஐடியா. தேவாரத்தை கம்பர் படிச்சுட்டு அதையே சொன்னார்னு. என்ன காரணம்னா, பிரகலாதனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணது என்னென்னமோ, பிரகலாதன் கேட்டது என்னென்னமோ.
ஆனா எலும்பே இல்லாத இழு பிறவியை நான் அடைந்தாலும் முன்பால் அன்பு என்னிடத்திலிருந்து நீங்காத தன்மை தருவாயாகன்னு கேட்டான்னு கம்பர் எழுதியிருக்காரு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வழுவாது இருக்க வரதான் என்ன விஷயம்னா அப்படியே அதை இந்த தேவாரத்தை கொண்டு வந்து செய்யணும். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரகலாதன் பட்ட கஷ்டங்கிறது புராணம் தான். நான் நேரடியாக பார்த்துருவோம் அப்பற்பட்ட கஷ்டத்தை. அதனால இப்ப சமீபத்தில் வாழ்ந்த பெரியவர் அந்த வாழ்ந்த அந்த கஷ்டம் இருக்க அதை நம்ம எழுதி ஆகணும். ஏன்னா அப்பருடைய புகழ் பரவி இருக்கு நாடு கூட. ரொம்ப ஆச்சு. நான் அதை பத்தி ஒரு ஆர்டிகளே எழுதியிருக்கேன். அவர் வாழ்கிற காலத்திலேயே அப்போது அடிகள் அப்பரை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காரு. அவருடைய அடியார் தன்னுடைய வீட்டுல உள்ள எல்லாருக்குமே திருநாவுக்கரசன் பேர் வச்சார் இல்லையா? அதனால வாழ்ந்த காலத்திலேயே புகழ் பெற்ற அந்த அப்பரடிகளுடைய தேவாரத்தை நம்ம ராமாயணத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்பு பெறாத இடி பிறவி எய்தினும் நின்பால் அன்பு அகலாத இதயம் அளித்தருள்னு கம்பன் எழுதினார். அதுக்கு அடிப்படை என்னன்னா உள்வாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தை நான் இதுக்காக எத்தனையோ பாகவதத்தை படிச்சு பார்த்தேன். அது எங்கேயுமே கேட்கல இவன் பிரகலாதன். இது கம்பன் எக்ஸ்ட்ராவா போட்டதுக்கு காரணம் என்னன்னா தேவாரம் வர்ணிக்கிறதுக்காக. என்பிலதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறங்கட்டியா அந்த என்பிலது அன்பு அறத்தினால அன்பு காயும் நீ என்ன பேயணும். மார்க்கடம் சூழ்ந்த வைப்பின் இளையவன் மருந்து காப்ப நூற்கடல் உடுத்தவாரின் நாயகன் புதல்வன் நாவன் பார்க்கடல் சுற்றவிற்கை வடவரை வாங்கு நிற்ப கார்க்கடல் கமலம் பூத்த எனக்குறிவானை கண்டா. மார்க்கடம் சூழ்ந்த வைப்பின் இளையவன் மருந்து காப்ப நாற்கடல் உடுத்தவாரின் நாயகன் புதல்வன் நாம பார்க்கடல் சுற்ற விற்கை வடவரை தாங்கு நிற்ப கார்க்கடல் கமலம் பூத்தது என பொலிவான ராமன் கருங்கடலானது தாமரை பூத்த கருங்கடலை போல அங்க பொலிவதை பார்த்தார். எப்படின்னா பார்க்கும்போது சீதை பார்க்கும்போது அப்படித்தானே, கும்பகர்ணன் பார்க்கும்போதே அப்படிதான் வரும். சீதை பார்க்கும்போது அப்படித்தானே. மகாவிஷ்ணுவை தாமரை பூத்த தடாகம்னு சொல்றதே பழக்கம். மகாவிஷ்ணுவே தாமரை பூத்த தடாகம். ஏன்னா அவருடைய பாதங்கள் தாமரை, அவனுடைய கைகள் தாமரை, கண்கள் தாமரை, முகமும் தாமரை, அவனுடைய மார்பிலேயே தாமரை, இப்படி வரிசையா சொல்லுவான். தொப்புள் தாமரை, அதுல பிரம்மாண்டம், இப்படி எல்லா பொருளும் தாமரை பூத்த தடாகமாக இருக்கிறாயே கடவுள். கார்க்கடல் கமலம் பூத்து மர்க்கடம் தான் நீட்டல் விகாரம். மார்க்கடம் மர்க்கடம் குரங்கு. மர்க்கடம் சூழ்ந்த வைப்பின் இளையவன் மருங்கு காப்பு. வைப்பு அப்படிங்கிறதுக்கு இடம்னு பொருள். ஏழுகடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே வைப்பு அப்படின்னு சொல்லி எங்க கொண்டு போய் பாரதி வச்சிருக்காங்க. மார்க்கடம் சூழ்ந்த வைப்பின் அந்த இடத்தை, குரங்குகள் சூழ்ந்ததாகிய அந்த இடத்தை இளையவன் மருங்கு காப்பு. லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்து காக்க நாற்கடல் உடுத்த பாரு நாயகன் புதல்வன் தசரதனுடைய புதல்வன் ஆகிய ராமன் நாம பார்க்கடல் சுற்ற அச்சம் தருவதாகிய பார்க்கடலாகிய குரங்கு சேனை சுற்றி கொண்டிருக்கிறது. நாம பார்க்கடல் சுற்றுறாங்க. நாம பார்க்கடல் சுற்றுறாங்க. நாம பார்க்கடல் எப்படி சுற்றி இருக்கு? ஒரு கடல் இருக்கு. அந்த கடல் வந்து தாமரை பூத்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல லக்ஷ்மணன் காவல் காத்து நிக்கிறான். அதுக்கு பக்கத்துல மலை மாதிரி வில்லு பிடிச்சிட்டு இருக்கான். அது ஒரு கடல். இன்னொரு கடல் வந்து பார்க்கடல் பக்கத்துல இருக்கு. பார்க்கடல் எங்க இருக்கு? அது சேனாசமுத்திரம். சேனாசமுத்திரம் வானர சேனையாகி சமுத்திரம். அவங்கெல்லாம் வெள்ளை கூட்டம் தானே. வெள்ளை கூட்டம் தானே. பொலிவானை கண்டான். இப்படி நிற்பவனை பார்த்தான். இனிமே ஒரு 4 பாட்டு நீங்க கேட்டீங்களே ரொம்ப ஆசையா. என்னது? அதாவது முதல் தடவையா வாலி பார்க்கும்போது, முதல் தடவையா அனுமன் பார்க்கும்போது, முதல் தடவையா சுக்ரீவன் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அப்படி இங்க இருக்கு.
அள்ளி மீது வகை வீசும் அரிக்குலச் சேனையாப்பன் தெள்ளுதன் திரையிற்றாகி பெய்தொரு திறனும் சாரா வெள்ளிவன் கடவுள் மேல் நாள் விண்ணவர் தொழுது வேண்ட அள்ளிநீர் திருந்தான் என்ன பொலிதரு பண்பினானே. அள்ளி மீது உலக இதெல்லாம் குலகத்தில் ஒண்ணு தொடர்ந்துட்டே போகும். அள்ளி மீது உலகை வீசும் அரிக்குல சேனை ஆப்பன். உலகத்தை எல்லாம் அப்படியே எடுத்து ஆகாயத்தை நோக்கி வீசணும்னா வீசுமா. அள்ளி மீது உலகை வீசும் அரிக்குல அதாவது இனிமே அடுத்தாப்புல என்னன்னா இலங்கையை நோக்கி அந்த இது நடந்த செய்தி காலகட்டத்துக்கு மலைகள் எல்லாம் தூக்கி அடிச்சது இல்லையா அந்த செய்தி. அரிக்குல சேனை நாப்பன் அந்த நடுவுல தெள்ளு தன் திரையிற்று ஆகி பிரிது ஒரு திறனும் சார வெள்ளி வெண் கடலுள் அங்க இலைகள் இல்லாத கடல் பிரிது ஒரு திறனும் சார வேறு எந்த தன்மையும் சேராத வெள்ளி வெண் கடலுள் பார்க்கடல் உள்ள மேல் நாள் விண்ணவர் தோல்வி வேண்ட தன்னுடைய அருதியிலே இருந்து கண் விழித்து பள்ளி தீர்ந்து எழுந்தான். அப்படி கண் விழித்து அப்படியே இருந்தானே அப்படி இருந்து பார்த்தவனை போல பொலிதரு பண்பினானே. அப்புறம் கூடுதற்கு அமைந்த புருவன் போல் திரையும் கூட கூடுதற்கு இனிய பொதிமணல் பறந்த வைப்பு காணுதற்கு இனிய வெண்மையில் கருணை காட்டி வானுதல் செய்த கண்ணின் மணியென வழங்குவானே. கோணுதற்கு அமைந்த கோல புருவம் போல் திரையும் கூட பூணுதற்கு இனிய முத்தின் பொலி மணல் பறந்த வைப்பில் காணுதற்கு இனிய நீள வெண்மையில் கருமை காட்டி வானுதல் சீதை கண்ணின் மணி என வழங்குவானே. கோணுதற்கு சீதையினுடைய புருவவில் மாதிரி அங்க இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் வளைந்திருக்க பூணுதற்கு இனிய முத்தின் பொலிமணல் பறந்த வைப்பில் பூணுதற்கு இனியதாகிய முத்துக்கள் சிதறி கிடப்பதாக வெண்மணல் பரப்பில காணுதற்கு இனிய நீள வெண்மையில் கருமை காட்டு. அவ்வளவு பெரிய வெள்ளை பரப்புல நடுவுல கண்ணங்கரேன்னு உட்கார்ந்துட்டு வெள்ள விழியில கருமணி இருப்பது போல. யாருடைய விழினா சீதையோட விழியம். ஆணுதல் சீதையை கண்ணின் மணி. சீதையோட கண் மணியாக இருப்பது யாருன்னா ராமன். சீதையின் கண்ணின் மணியாக. அதுக்கு அலைகளெல்லாம் அவளுடைய புருவங்களாக வளைய அங்க இருக்கக்கூடிய முத்து படர்ந்த வெண்மணர் பரப்பே அவள் கண்ணில் இருக்கக்கூடிய வெள்ளை விழியாக இருக்க ராமன் கருவியா இருக்கான். இதோட திருக்குறளையும் போகலாம். கருமணியை திருவதற்கு இல்லை. 1350 சின்ன வயசுலயே என்ன வயசு இருக்கும்? 8 வயசு 4 வயசுல வச்சேன். படர்மழை சுமந்த காவலை வருவான் அமரர் கோமான் அடரசிதை துறந்தது என்ன ஆரம் தீர் மார்பினானை சுரர்கடை மத்தின் பாம்பு சுழற்றியது என்ன காசின் சுரர் வதயம் தீர்ந்த சுந்தரத்தோழினானை. ராமன் இருக்காங்க. படர்மழை சுமந்த காலை பருவவான் அமரர் கோமான் அடர் சிலை துறந்தது என்ன. ராமருடைய மார்புல ஹாரம் இல்லை. மார்பு ஆரம் இல்லாம மேக கூட்டம் திரண்ட மேக கூட்டத்தில் வானவில்லை இழந்து நிற்பது போல அவருடைய மார்பில ஹாரம் இல்லாமல் இருந்த பெரிய மேக கூட்டம் திரண்டதாகிய மேனியை உடையவனை. ஆரம் இல்லாத மேனி, அது வானவில் இல்லாத அமரர் கோமான் அடர் சிலை துறந்து என்ன. அமரர் கோமான் அடர் சிலை சிலைன்னா வில்லை. அமரர் கோமான்ங்கிறது அடர் சிலை துறந்தது. இந்திரன் தன்னுடைய வில்லை இழந்தது போல அவனுடைய மார்பில ஹாரம் இல்லாமல் இருக்க கடற்கடை மத்தின் பாம்பு கழற்றியது என்ன. காசின் சுடர்வழி வலையும் தீர்ந்த சுந்தர தோழினான். மந்திர நிலையை ஒத்து இருக்கக்கூடிய அவனுடைய மலையில அவனுடைய கையில கடை கயிறாகிய வாசுகி பாம்பு கழற்றி எடுத்ததை போல
மாறுவோட அதாவது மேகம் வானவில் இல்லாமல் வருவது போலவும் மலை இந்த மந்திரம் மலைக்கு வாசுகி மலை சுழற்றப்படாத கட்டப்படாத வாகு வலயம் இல்லாத தோல் வலயங்கள் அணியப்பெறாத மந்திரமலையை போன்ற தோளுடைய அது இல்லாமையே சிறப்பித்து சொல்லணும் இல்லையா? கற்றை வெண்ணிதவை நீக்கி கருணையாம் அமிழ்தம் கால் முட்டுரு கதையிற்று ஆய முழுமதி முகத்தினானை பெற்றவன் மூத்த மோதை இறைவன் பெற தான் பெற்ற சிற்றவை பணித்த மோதை பொதுகின்ற சென்னியானை கற்றை வெண் நிலவு நீக்கி கருணையாம் அமிர்தம் காலும் முற்றுரு கலையிற்றாகிய ஆய முழுமதி முகத்தினார் பெற்றவன் அளித்த மோலி இளையவன் பெற தான் பெற்ற சிற்றவை படித்த மோலி புரிகின்ற சென்னியான். கற்றைவெண் நிலவு நீக்கி இந்த சந்தனம் எடுத்து தொடச்சிடணும். அதுல இருக்கக்கூடிய களங்கத்தை தொடச்சிதான் வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா அதனுடைய தேவதும் வளவதுமாகிய தன்மையை அதனுடைய நிலவின் தன்மையை நீக்கிவிட்டு அதுல என்ன பெய்யணும்னு சொன்னா கருணையாகி அமிர்தத்தால அதை நிரப்பி நிலாவை எடுத்துக்கோ. நிலாவை எடுத்து அதுல இருக்கக்கூடிய களங்கத்தெல்லாம் தொடச்சிடு. அமிர்தத்தால நிரப்பு. முற்றுரு கலையிற்றாய முழு பூர்ணச்சந்திரன் பொலிவது போல அமிர்தத்தாலே நிறைந்து பொலிவது போல பொலிகின்ற முகத்தை உடையவன். பெற்றவன் அளித்த மோதி இளையவன் பெற தந்தை கொடுத்த பெற்றவன் அளித்த மோலி இளையவன் பெற கிரீடத்தை பரதன் பெற தான் பெற்ற செற்றவை இல்லை தான் பெற்றதாகிய சிற்றவை படித்த மோலி ஜடாமுடியை தான் பெற்றதாகிய ஜடாமுடியை கைகை கொடுத்த மௌலி ஜடாமுடியை பொலிகின்ற சென்னியானை அப்படிப்பட்ட தலையை உடையவனை வீரனை நோக்கி அதுல ஒரு வரி பாருங்க. நிலாவை தொடச்சு அழகு பண்ணி அதுல அமுதத்தை சேர்த்து வச்சு தரணுங்கிறத மகாகவி பாரதியார் பாடியிருக்கார். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் ஏற்பட வைத்தாங்க குலாவும் அமுத குழம்பை குடித்து ஒரு கோலவெறி படைத்தோம். பாரதி பாட்டு. நிலாவையும் வானத்து ஆரம்பமே தான். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க குலாவும் அமுத குழம்பை குடித்து ஒரு கோலவெறி படைத்தோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் ஒன்று பாடுவதும் வியம். எங்கிருந்தோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நினைச்சு கொடுத்திருக்காரு. வீரனை நோக்கி அங்கம் வெண்மயிர் சிரிப்ப கண்ணீர் வார நெஞ்சு உருகி செங்கன் அஞ்சனமதை அன்று ஆகி கார்முகில் கமலம் பூத்தது அன்று இவன் கண்ணன் கொல்லாம் ஆறு சுரக்கும் கீதியர நிறம் கரிதோ என்றார். அங்க போயிட்டு உண்மை குதிரை கொண்டே தீ உள்ளம் படைத்து விட்டோம். காற்ற நிலாவின் கேள்விப்பட்டதே இல்லையே. பாட்டுல காற்ற உன்னை குதிரை கொண்டு ஏறி திரியும் ஒரு உள்ளம் படைத்து விட்டோம். உண்மை குதிரை கொண்டு ஏறி துரியும் உள்ளம்னா வாசியை அடக்கி தியானம் பண்றதுதான். கும்பகத்தால் வலியை கட்டி மண்புகளை வாழ்தல் அதுவுமே எழுதியிருக்காரு. குதிரை மேல ஏறி செய்கின்ற அந்த செயல்ங்கிறது என்னன்னா வாயு அடக்கி ஸ்தம்பனம் செஞ்சு செய்யறது யோக சாஸ்திரம். தேவ புரிஞ்சு படிச்சு வச்சிருக்காரு. அவர் நம்மதான் புரிஞ்சுக்க முடியல மாதிரி வாட்டுக்கு இஷ்டத்துக்கு. வீரனை நோக்கி அங்கம் மென்மயிர் சிலிர்ப்ப கண்ணீர் வார நெஞ்சுருகி செங்கன் அஞ்சன மலை அன்றாகின் கார்முகில் கமலம் பூத்தது அன்று இவன் கண்ணன் கொல்லாம் ஒரு சிறப்பு நீதியா பெரிதோ என்றான். ராமனை பார்த்து விபீஷணன் அவனுடைய அங்கெல்லாம் சிலித்து போய் உடம்பு பூராலையும் மயிர் குத்திட்டு கொண்டு நிற்க கூச்சமெறிய நிற்க வார நெஞ்சுருகி கண்ணீர் வார கண்ணீர் பெருக நெஞ்சுருகி நெஞ்சமுருகி செங்கன் அஞ்சன மலை
சிவந்த கண்களை உடைய மை கருமலை. கண் தாமரை தானே ராமனுக்கு. சிவந்த செங்கண் கண் அஞ்சனமலை. செங்கண் அஞ்சனமலை. அப்படி இல்லைன்னா கார்முகில் கமலம் பூத்து. தாமரை பூத்ததாகிய மேகம் கருமுகில். இல்லைன்னா இவன் கண்ணன் கொள்ளலாம். இவன் கண்ணன் சொல்லும் போதெல்லாம் திருமால் இருக்கணும். திருமால் கொள்ளலாம். ஆறல் சுரக்கும் நீதி நீதி அறநிறம் கரிதோ. ஆமா, தர்மத்துக்கு எப்ப நிறம் கருப்பாச்சு அப்படின்னு கேட்டான். ராமன் கருதானே. அத எங்க விபீஷணன் அனுமன் பார்க்கும்போது கருநிறத்து ஒழித்து வைத்து அனுமன் பார்க்கும்போது இலக்கையில ஊர் தேடு படத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அரக்கன் ஊர்ல ஒழித்து வைத்த தர்மமே அண்ணா. தர்மம் வந்து அரக்கர்களுக்கு பயந்து வாழ்தல் அரிதென கருதி ஒழித்து வைத்த தர்மமே அண்ணா. இந்த மாதிரி வரும். கருப்பா இருக்கிற உள்ள கருப்பா விபீஷணன் இருக்கான். வெளித்து வாழ்தல் அரிதென கருதி தர்மஸ்வரூபியா இருக்கக்கூடிய விபீஷணன் இப்படி கருப்பா இருக்கிறது என்ன காரணம்னா, வெளித்தூர் வைகினால இந்த அரக்கர்கள்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு ஒழித்து வாழ் தர்மம் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்து தர்மம் வந்து கருநிறம் கொண்டு ஒழித்து வாழ்கிறது என்று எந்த விபீஷணனை சொன்னானோ அந்த விபீஷணன் வந்து ராமனை பார்த்து நினைக்கிறான். அறம் நிறம் கருதோ. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஒரு பெரிய கடவுள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம அழுதான் போட்டிருக்கு, என்ன மாதிரியே கருப்பா இருக்கான். அதான் ரொம்ப ஆச்சரியம். நம்மள மாதிரியே கருப்பா இருக்கானேங்கிறது திருப்பாணாழ்வாருடைய பாவம். அது திருப்பாணாழ்வார் பெருமாளை பார்த்தார் இல்லையா, மத்தவனும் ஐயோ அப்படின்னாரு இல்லையா. அந்த செய்தனவேங்கிறத சொல்லும் பொழுது இவர் கருப்பு திருப்பாணாழ்வார் உறையூர்ல காவிரியில இருக்கார். அங்க பெருமாளை பார்த்து பாடிட்டு இருக்கார். எல்லாரும் சிவப்பா தெரிகிறாளே, பெருமாள் ரொம்ப சிவப்பா இருப்பார் போல் இருக்கு, அவர் நான் எங்க பார்க்க போறேன்னு அவர் ஏங்கிட்டு இருக்காரு திருப்பாணாழ்வார். அப்பதான் இந்த அவருக்கு இது பண்றதுக்காக திருமஞ்சனம் பண்றதுக்காக தண்ணீர் எடுக்க வர்றார் லோகசாரங்க முனிவர். அவருக்கு இடைஞ்சலா இவன் நிற்கிறாங்கனால கல்லை போட்டு எரிஞ்சு விடுறாரு. இவருக்கு காயம் போட்டு ஐயோ நான் இங்க இருக்க மாட்டேன் ஓடிடுறேன்னு போயிடுறாரு. அந்த நீரை எடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு அங்க போய் திருமஞ்சனம் பண்ணும்போது பெருமாள் நெத்தியில காயம். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னார். நீ ஒருத்தன் நீ அடிச்சே அது என் மேல பட்டுருத்து அப்படின்னு சொல்லி யார் அவனை கொண்டு வரணுன்னே இந்த முனிவர் வேகமாக ஓடி வந்து திருப்பாணாழ்வாரை தன் தோல் மேல வைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போறார். அதுக்கு பேர் முனி வாகன போகர்னு பேர் அவருக்கு. முனிவரை வாகனமாக கொண்டு போனார் திருப்பாழ்வாரா. அங்க போய் பார்த்தா என்னடான்னா, என்னடா இவ்வளவு நம்மள மாதிரியே கருப்பா இருக்கான். இங்க சிவப்பா இருக்கக்கூடிய எல்லா ஐயங்கார சுவாமிகளுக்கு முன்னால நம்ம போனா கருப்பா இருக்காரே நம்ம போல நீலமேனி ஐயோ என்னை நிறைவு கொண்டதுவே என்று சொல்ற அந்த பாட்டு இருக்கு பாருங்க. அது மாதிரியான ஃபீலிங் இந்த ஃபீலிங். ஏன்னா அறம் நிறம் கருதோங்கிற சொல்றதுல அவனுக்கு ரொம்ப ஆசை. நம்ம நிறண்டா இவன். அது ஒரு சந்தோஷம். மின்மினி ஒன்றின் மாயும் பிறவியை வேறின் வாங்க செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வன் தம்முனார் கமலத்து அண்ணர் தாதையார் சரணம் தாழ எம்முனார் எனக்கு செய்த உதவி என்று மின்மினி ஒளியின் மாயும் பிறவியை வேறின்வார். மின்மினி பூச்சினுடைய விளக்கு தூக்கி கொண்டு போயிருந்த மின்னா மினுக்கு இப்படியும் அப்படியும் எப்படி அது ஒளி வீசிய உடனே அது மறைஞ்சு போயிடுறதோ அப்படி தோன்றி தோன்றி மறைவதாகிய பிறகு நீர்கோள வாழ்வு. மின்மினி ஒளியின் மாயும் மாய பிறகு. எத்தனை பிறவி ஒரு மின்மினிக்குள்ள எத்தனை பிறவி. ஓகே எத்தனை சைக்கிள் ஒரு தடவை இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள எத்தனை தோன்றி தோன்றி மறையும். மின்மினி ஒளியின் மாயும் பிறவியை வேறின் வாங்க செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வம். பரதனுக்கு செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வன் தம்முனார் கமலத்தண்ண நாட்டுல வந்து ராமனுடைய பாதுகையை வாங்கிட்டான் இல்லையா, தன் மகுடத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பாதுகையை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். யாரு? பரதாழ்வார்.
அப்படி செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வன். செல்வன் தமுனா. செல்வன் தேவாரம் சார். ஐயோ பூரா தேவாரம். செல்வ மதி தோய செல்வம் வளர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அப்படி செல்வன் செல்வன் தமுனா பரதனுடைய முன்னவனாகிய ராமன். கமலத்து அண்ணல் தாதையா பிரம்மதேவனுடைய தந்தையாகிய திருமால். சரணம் தாழ அவனுடைய பாதத்துல விழுந்து வணங்குவதற்கு எம்மார் எனக்கு செய்த உதவி, எங்க அண்ணன் எனக்கு செய்த உதவி, ராவணன் எனக்கு செய்த உதவியினாலே நான் இங்க வந்து தப்பு கூட சரியா போச்சு. பெருமாளை பார்த்தோன்னே ராவணன் மிரட்டினது கூட நல்லதா போச்சு இல்லையா என்று ஏம்பல் விட்டான் என்று மகிழ்ச்சி விட்டான்.